ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இன்னைக்கு பாதாம் வடை செய்கிறதுக்கு பாதாம் எடுத்திருக்கோம். இது ஒரு 50 கிராம்ஸ் பக்கம் இருக்கும், 50 இல்லை 100 இருக்கும். அது கூட மல்லித்தலை கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கோம், பொடியாக கட் பண்ண ஆனியன், கொஞ்சமாக பச்சை மிளகாய். மிக்சரில் நம்ம பாதாமை கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம், சால்ட் டேஸ்ட்க்கு ஏற்றாப்புல, கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், மல்லித்தலை, பச்சை மிளகாய். ஸோ இதுக்கு கொஞ்சம் பைண்டிங்க்கு லைட்டாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் ஆகிற அளவு, ரொம்ப அழுத்தி பிசைய வேணாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எப்படி வருதுன்னு தெரியல. நம்ம தான் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட் டைம் பாதாம் வடை செய்கிறோம். அது எங்கள் மம்மியோட ஐடியா. திடீர்னு ஏதாவது யோசனையில் வந்துடுது. எங்கள் மம்மி இங்கே இருக்க வேண்டியவங்களே இல்லை, ஷெஃப். ஸோ உதிராமல் வரணும், பார்க்கலாம். ஸோ சூப்பராக வருது. நான் கூட யோசித்தேன் எப்படி வரும்னு. உதிராமல் வருது. ரெண்டு சைடும் கொஞ்சம் பார்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரை ஆயிடுச்சு நம்மளோட பாதாம் வடை. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்க மாவையும் நம்ம வடை போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டிங் வந்து ஃப்ரை பண்ண இம்மீடியட்டாக எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. சாப்பிட்டு பார்த்துடலாம். நிஜமாவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட் டைம், எனக்கு தெரியல, நிறைய பேர் செஞ்சுருக்கலாம் மேபி, இந்த ஷெஃப் செஞ்சது. பாதாம் வடை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. நம்மளோட பாதாம் வடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.